நம்ம ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல தேவை. ஊட்டச்சத்துக்கள் ஒழுங்கான விதத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதனால தான் வந்து நம்ம சமச்சீரான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சமச்சீரான உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் இது எல்லாமே வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்ம உடலோட வளர்ச்சிக்கும் உடல் வந்து ரொம்ப சக்தியாக எனர்ஜியாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுல எல்லாம் இருக்குது அப்படின்னா, அரிசி வகைகள், கோதுமை, ஓட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு புரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. புரோட்டீன் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா, உடலோட தசை வளர்ச்சிக்கும் திசுக்கள் வளர்ச்சிக்கும் தேவைப்படுது. திசுக்களை வந்து சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. புரோட்டீன் வந்து எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னா, பால், தயிர், மீன், முட்டை, இறைச்சி வகைகள், சுண்டல், பயிறு, கடலை, பருப்பு, சோயாபீன்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு புரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து புரோட்டீன் இருக்க உணவுகளும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்துட்டு கொழுப்பில் வந்துட்டு நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். கொழுப்பு வந்து நம்ம சக்தியை வந்து மேம்படுத்தும். சக்தியை வந்து உடம்புல வந்து தக்க வைக்கிறதுக்கும் இந்த கொழுப்பு வந்து உதவுது. சூரியகாந்தி விதை, ஆளி விதை, அவகடா, பாதாம், வால்நட் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து நல்ல கொழுப்புகள் இருக்குது. அடுத்து வந்து மினரல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எலும்பு வளர்ச்சிக்கும் பல்லு வளர்ச்சிக்கும் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த மினரல்ஸ் வந்து தேவை. முதல்ல வந்து கால்சியம் வந்துட்டு பால், கீரைகளில் நிறைய இருக்குது. அடுத்து வந்து பொட்டாசியம் வந்து வாழைப்பழத்தில் இருக்குது. தக்காளி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்துலேயும் வந்து பொட்டாசியம் இருக்குது. அடுத்து வந்து அயன் சத்து வந்துட்டு கீரை வகைகளில் இருக்குது. முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையில் இருக்குது. பீட்ரூட், எரிச்சம்பழம், எள்ளு, ஈரல் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இரும்பு சத்து இருக்குது. எந்த அளவுக்கு புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து விட்டமின்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின்ஸ் வந்து எல்லா காய்களையும் இருக்குது, எல்லா பழ வகைகளுமே இருக்குது. தினசரி காய்களும் பழங்களும் நம்ம உணவுகளை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி தண்ணியும் நம்ம உடம்புக்கு தேவை. இது எப்படி நம்ம வந்து சரிசமமாக அந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ காலையில் நம்ம டிஃபனுக்கு வந்து இட்லி எடுத்துக்கிறோன்னா அது கூட வந்து பருப்பு சாம்பார் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பழங்கள், வாழைப்பழம் இல்லை ஏதாவது ஒரு பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். மதிய உணவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாதம், நிறைய காய்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். கூடவே வந்து சுண்டல் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பருப்பு குழம்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் தயிர், நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இறைச்சி எடுத்துக்கலாம், இல்லை முட்டை, மீன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்துட்டு பழச்சாறு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட் அதே மாதிரி சப்பாத்தி எடுத்தீங்கன்னா அது கூட வந்து சுண்டல் குழம்பு, பயிறு குழம்பு, இல்லை வந்து ஏதாவது காய்கறி குழம்பு அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ எல்லா விதமான உணவுகளும் நமக்கு உடம்புக்கு தேவை. எல்லாமே வந்து ஒரு லிமிட்டடாக எடுத்துக்கணும். அளவு அதிகமாகவும் அளவு கம்மியாகவும் எடுத்துக்கக்கூடாது. தினசரி நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சரிசமமான உணவுகள் நமக்கு தேவை.